அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதற்கு முருகவேல் எஸ் வேதிக் அஸ்ட்ராலஜி என்று டைப் செய்தீங்கன்னா என்னுடைய சேனல் எல்லாம் வந்துடும். ஜோதிட சம்பந்தமான கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வீடியோவுக்கு பக்கமாக நான் போட்டிருக்கேன். எல்லாமே உதாரண ஜாதக விளக்கத்தோடு. மேலும் என்னுடன் ஜாதக பலனளிய விரும்புபவர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் செய்து ஃபோனில் துல்லியமாக பலன் அடைந்து கொள்ளலாம். அதற்குண்டான கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். கட்டண சேவையாக மட்டுமே ஜோதிட பலன்கள் கூறப்படும். சரி, இந்த உதாரண வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது தந்தையின் நிலை, தந்தை மகனுக்கு உண்டான உறவு எப்படி இருக்கும் என்பதை ஒரு உதாரண ஜாதகமாக பார்ப்பதற்காக இந்த உதாரண ஜாதகத்தை நான் போடுறேன். பொதுவாகவே தந்தையின் அமைப்பு என்றால் 9ஆம் இடம் சுபர்கள் இருப்பிலும் 9ஆம் அதிபதி வலுத்தும் 9ஆம் அதிபதியை பாவர்கள் பார்க்காமலும் காரகனான சூரியன் நன்றாக இருக்கும் நிலையில் ஒருவருக்கு தந்தை மகன் உறவு நீடித்து இருக்கும். அவர்களுக்குள்ளாக ஒரு புரிதல் இருக்கும். அதாவது சண்டை சச்சரவு வராது, தந்தை மேல் மிகுந்த பிரியம் இருக்கும். இதுவே 9ஆம் இடத்தில் பாவர்கள் அமர்ந்து சூரியனும் கெட்டு 9ஆம் அதிபதியும் பாவர்கள் தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு தந்தை மகன் உறவில் சரியாக அமையாது. தந்தைக்கு மகனுக்கும் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். அதாவது தந்தை ஒன்று சொன்னால் மகன் ஒன்று சொல்லுவார். தந்தை பேச்சை கேட்க மாட்டார், தந்தையும் மகன் பேச்சை கேட்க மாட்டார். இருவரும் விரோதிகளைப் போல் இருப்பார்கள். இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதற்காக இந்த உதாரண வீடியோ. இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 1/9/2009 10:35 AM அளவில் பிறந்திருக்கார். உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, துவாலக்கணத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கார். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, குரு, 9ஆம் வீட்டில் செவ்வாய், 11ஆம் வீட்டில் சுக்கிரன், கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன், கேது, 11ஆம் இடத்தில் சூரியன், சனி, 12ஆம் இடத்தில் புதன். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் என்ன இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கிறார். 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். தந்தைக்கு ஆயுளுக்கு பங்கம் இல்லை. ஆனால் அதே சமயம் 9ஆம் வீட்டில் பாபர் அமர்ந்து செவ்வாய் அமர்ந்து 9ஆம் அதிபதியையும் செவ்வாய் பார்த்து சூரியன் சனி உடன் இணைந்திருக்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் தந்தைக்கும் ஜாதகருக்கும் முறையான உறவு என்பது சரியாக இருக்காது. தந்தை இருப்பார், தந்தைக்கும் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது. எல்லாமே அந்த 9ஆம் பாவம் சூரியனை வச்சு தான் தந்தையினுடைய முன்னேற்றம், தந்தை மகனுக்கு உண்டான உறவு எல்லாமே இந்த 9ஆம் பாவகமும் சூரியனும் 9ஆம் அதிபதியும் இருக்கும் நிலை பொறுத்து தான் அந்த உறவு எப்படிப்பட்டது என்பதை நீடிக்கும். இதே பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் சந்திரன் ராகுவுடன் இணைந்தாலும் குருவுடன் இணைந்திருக்கிறார். சுக்கிரன் பார்க்குற 4ஆம் இடத்தை தாயுடன் இந்த ஜாதகர் நல்ல பிரியமாக இருப்பார். ஆனால் தந்தையுடன் இந்த ஜாதகர் கருத்து வேறுபாடு உள்ளவராகத்தான் இருப்பார். குறிப்பாக இந்த 9ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் திசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா பாவர்கள் செவ்வாய் திரிகோணத்தில் அமரும்போது அந்த பாவத்தை கெடுப்பார்கள். 9ஆம் பாவத்தை கெடுப்பாங்க. ஆனாலும் 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். தந்தை இருக்கிறார். ஆனால் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான புரிதல் என்பது மிக குறைவாக இருக்கிறது. தந்தை பேச்சை மகன் கேட்க மாட்டான், மகன் பேச்சை தந்தை மகன்கிட்ட கேட்டால் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரணகலமாகத்தான் போய்கிட்டு இருக்கும் வாழ்க்கை. சூரியன் சனியுடன் இணைவது அதைவிட தவறு. சூரியன் சனி இருந்தாலே பெரும்பாலும் தகப்பன் மகன் உறவு பாதிக்கப்படும். அதே அமைப்பில் இந்த 9ஆம் பாவகமும் 9ஆம் அதிபதியும் பாவர்களின் தொடர்பை பற்றி பெரும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு தந்தை மகன் உறவு என்பது நீடிக்காது. பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார். 9ஆம் அதிபதி 12இல் மறைந்து உச்சமாகி செவ்வாயின் பார்வையில் இருக்கார். குருவின் பார்வை டிகிரி அடிப்படையில் இல்லை. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் சனியுடன் இணைந்திருக்கிறார். எதுவும் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவில் நல்ல நிலையை குறிப்பது அல்ல. இந்த செவ்வாய் திசை பார்த்திங்கனாவே இந்த ஜாதகத்துக்கு பிறகிலிருந்தே படிப்பில் கொஞ்சம் ஆர்வமில்லாத நிலை. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல பாபத்துவமான சூரிய திசை, அடுத்தது ராகுவுடன் கிரகணமான சந்திர திசை, அடுத்தது திரிகோணத்தில் அமர்ந்த செவ்வாய் திசை. இந்த ஜாதகருக்கு புதன், கேது, சுக்கிரன் அடுத்த திசையில் அடுத்தடுத்து வந்திருந்தால் அந்த ஜாதகம் நன்றாக படித்திருப்பார். அந்த வாழ்க்கை குடும்பம் நன்றாக இருந்திருக்கும். குடும்பமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது மன உளைச்சலிலும் வருமான பிரச்சனைகளும் இந்த குடும்பம் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை மட்டும்தான் நல்ல யோக திசை. ராகு திசை நன்றாக இருக்கும். இந்த ஜாதகரை வாழ்க்கையில் செட்டிலாகி வருவாங்க. அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் 9ஆம் பாவகத்தில் பாபர் அமர்ந்து 9ஆம் அதிபதியும் கெட்டு சூரியனும் பாதிக்கப்படும் நிலையில் இந்த ஜாதகருக்கு தந்தையாருடனான உறவு என்பது நீடிக்காது. அதே சமயம் 9ஆம் அதிபதி உச்சமாக இருப்பதும் சூரியன் ஆட்சி பெற்று வர்க்கோத்தமாக இருப்பதும் தந்தை இருப்பார். தந்தைக்கு ஆயுள் என்பது நீடிக்கப்படுகிறது. ஆனால் தந்தை மகன் உண்டான உறவும் தந்தையும் முன்னேற்றமும் பாதிக்கப்படுகிறது. அவர் 9ஆம் வீட்டில் ஆட்சி படாமல் 12ஆம் வீட்டில் ஆட்சி உச்சமாக இருக்கார்.
9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார், சூரியன் சனியுடன் இருக்கார். அப்போ தந்தை மகன் உறவு நன்றாக இருக்காது, தந்தைக்கு முன்னேற்றமும் இருக்காது. எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் 9ஆம் பாவகம் கெடும் நிலையிலும் 9ஆம் பாவகாதிபதி கெடும் நிலையிலும் சூரியன் கெடும் நிலையிலும் தந்தை மகனுக்கு உண்டான உறவு என்பது நன்றாக இருக்காது. நன்றி, வணக்கம்.